பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றுமொரு காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றதான தலைப்பிலே நாம் இன்றைக்கு இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட ஆபிரகாமும் இயேசு கிறிஸ்துவும் என்றதான தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56, 59 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை குறித்து சில வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். யாரோடு பேசுகிறார்? யூதர்களோடு கூட அவர் பேசுகிறார். 56ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்கள் பிதாவாகிய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்தது யூதர்கள் கேட்கிறார்கள், உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையப்பா, நீ எப்படி ஆபிரகாமை கண்டாய் என்று சொல்லி கேட்கிறார்கள். 59ஆம் வசனத்தில் இவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இவருடைய நாள், என்னுடைய நாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. எதை அவருடைய நாள் என்று சொல்லுகிறார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோரியா அந்த தேசத்தில் அந்த மலையிலே நடந்த அந்த சம்பவத்தை தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். என்ன நடந்தது? ஆண்டவராகிய தேவனுக்கு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி கொடுக்க ஆபிரகாம் முன் வந்தார். பலி கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை நிறுத்திவிடு, உன்னுடைய கையை பிள்ளையாண்டான் மேல் போடாதே என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு, நீ எனக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் நீ பாராமல் அவனை எனக்கு ஒப்புக் கொடுத்தபடினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்பதை நான் அறிந்திருக்கேன் சொல்லுகிறார். இப்போ பலிபீடம் இருக்கிறது, ஆனால் பலியாடு இல்லை. ஈசாக்கை பலியிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ என்ன செய்வது? கர்த்தர் பேசினதான அந்த இடத்தை பார்க்கிறார். அங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை உற்று பார்க்கும் பொழுது அந்த மலையில் இருக்கக்கூடிய முட்புதரிலே ஒரு ஆடு தன்னுடைய கொம்புகளை சிக்கி கொண்டிருக்கிறது. அப்படியே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன் மகனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே உன் மகனுக்கு பதிலாக பலியாவதற்கு பலியாடை நானே அனுப்புகிறேன் சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அந்த ஆடை அவர் எடுக்க போகும் பொழுது, தன்னுடைய அந்த முட்புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டை அதை எடுக்க போகும் பொழுது, கொண்டு வர போகும் பொழுது, அந்த இடத்திலே ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்திருப்பார். என்ன காண்பித்திருப்பார்? ஆபிரகாமே, எப்படியாக உன்னுடைய மகனுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட பலிபீடத்திலே இந்த என்னால் அனுப்பப்பட்டதான இந்த ஆடு பலியாகிறதோ, அதே போல உன்னுடைய சந்ததியிலே இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக என்னுடைய குமாரனை நான் அனுப்ப போகிறேன். அவர் இதே மலையிலே உலகத்தின் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் அவர் பலியாக போகிறார் என்பதான மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை, ஒரு வெளிப்பாடை நிச்சயமாக அவர் இந்த இடத்துல பெற்றுக்கொண்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான். அப்படியானால் என்ன? தனக்கு பின்பதாக 4000 வருஷங்கள் கழித்து நடக்க போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ஒரு தரிசனமாக, ஒரு வெளிப்பாடாக இந்த மோரியா, இந்த மலையிலே ஆண்டவராகிய தேவன் மூலமாக ஆபிரகாம் கண்டுவிட்டாராம். அந்த சிலுவை மரண காட்சி அவர் கண்டு மிகவும் களி கூர்ந்தாராம். ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததியை இந்த உலகத்திற்கு நான் ரட்சிப்பை கொண்டு வருகிற பாத்திரமாய் நான் மாற்றப் போகிறேன். உன் சந்ததியில தான் என்னுடைய மகனாகிய உலக ரட்சகர் பிறக்கப் போகிறான்னு சொல்லி சொன்னார். அது நிமித்தமாக ஆபிரகாமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன நடந்தது நான் பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஈசாக்குக்காக கர்த்தராலே அனுப்பப்பட்டதான அந்த முட்புதரிலே சிக்கி கொண்டிருந்த பலியாடு நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே ஆபிரகாமோட சந்ததியும் ரட்சிப்பின் பாத்திரமாய் பயன்படுத்தி கொண்ட கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை அறிவிக்கிற ஒரு பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது, நாம் பாவத்தில் சாபத்தில் இருந்த பொழுது, ஆண்டவராகிய இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுத்த பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், நாம் விடுதலையாக்கப்பட்டோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்குள்ளே நாம் அனுபவிக்கிறோம். அதை நம்மோடு கூட நாம் வைத்துக் கொள்ளுகிற சுயநலக்காரர்களாக இராதபடிக்கு இந்த முழு உலகத்திற்கும் அந்த ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை, இயேசுவின் தியாகத்தை, அன்பை, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவிக்கக்கூடிய ரட்சிப்பின் பாத்திரமாய் நீங்களும் நானும் அவருக்கென்று பயன்பட அவர் விரும்புகிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தமக்கென்று அவரை பயன்படுத்த நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எப்படியாக ஈசாக்கு ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ அதுபோல
என்னையும் உமக்கென்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த உலகத்திற்கு ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கக்கூடிய பாத்திரமாய் என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து, உம்முடைய அன்பை குறித்து அறிவிக்கக்கூடிய ஆண்டவரே, ரட்சிப்பின் பாத்திரமாய் என்னை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஜெபிப்போம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாமையும் ஆண்டவர் ஈசாக்கையும் ஆண்டவர் அவருடைய சந்ததியும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ரட்சிப்பின் பாத்திரமாய் ஆண்டவரே பயன்படுத்தின கர்த்தர் இன்றைக்கு எங்களையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவை மரணத்தை குறித்து அறிவிக்கக்கூடிய ரட்சிப்பின் பாத்திரங்களாய் எங்களை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியா எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுத்து நடத்தும்படியா இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.